வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உடல் நலம் என்ற தலைப்பின் கீழ் ஆசனம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். இந்திய கலைகளில் மிக பழமையான கலை எதுவாக உள்ளது? யோகக்கலை. யோக கலைக்கு எழுத்து வடிவம் கொடுத்து யோக சூத்திரம் அமைத்து உயிரூட்டி நிலைபெற செய்தவர் யார்? 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் ஆவர். யோகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பதஞ்சலி முனிவர். யோக கலையின் மறுபெயர் பதஞ்சலி யோகம். யோகா என்ற சொல்லுக்கு பொருள்? யோகா என்ற வட மொழி சொல்லுக்கு இணைத்தல், ஒன்றாதல், ஒருமுகப்படுத்துதல் என்று பொருளாகும். யோகம் பற்றிய அறிஞர்களின் விளக்கமா? யோகம் பற்றிய அறிஞர்களின் விளக்கம்: உடலோடு உயிர் இணைந்து நிற்க வேண்டும், உயிரோடு மனம் ஒன்றுபட வேண்டும், உடலும் மனமும் இறைநிலையோடு இணைவதே யோகம் என்பது அறிஞர்களின் விளக்கம். யோகம் என்பது பற்றிய சிறப்பு விளக்கம்: இறைநிலை தெளிவில் இருந்து கொண்டு இறை நியதிகளை உணர்ந்து அவற்றிற்கு முரண்படாது அவற்றை மதித்து அவற்றிற்கு இசைவாக வாழ்வதே யோகம் என்பதன் சிறப்பு விளக்கம். யோகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆசன பயிற்சிகள் உதவுகின்றன. பதஞ்சலி முனிவர் அவர்களின் யோகக்கலை எத்தனை பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்? 8 பிரிவுகளாக. அவை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. யோகாசனத்தில் உடலை சரி செய்ய உதவும் அங்கம் 3வது அங்கம். இது தியானம் செய்ய உடலை தயார் செய்வதுடன் நோய் அணுகாமல் காக்கிறது. ஆசனங்களின் சிறப்பு: ஆசனங்கள் உடலை இறுக்கமின்றி வைக்க உதவுகின்றன. மேலும் இந்த ஆசனங்களை செய்துவிட்டு தியானம் செய்யும் பொழுது மனம் எளிதில் ஓர்மைப்படுகிறது. யோகாசனத்தின் பொதுவான நன்மைகள்: நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எந்த வயதிலும் உடலை வளைக்கும் தன்மையை யோகாசனத்தின் மூலம் பெறலாம். மன அமைதி, தன்னம்பிக்கை, வாழ்வில் வெற்றிக்கு ஆசனங்கள் உதவுகின்றன. நோய் வராமல் தடுக்கின்றன. வந்த நோய்களை குணப்படுத்த உதவுகின்றன. நாளமில்லா சுரப்பிகளை செயல்பாடுகளை சீரமைக்கிறது. இளமை காத்து வயோதிகத்தை தள்ளி போட உதவுகிறது. ஆன்மா தன் பரிபூர்ண நிலையை உணர்ந்து கொள்வதற்கு யோகாசனங்கள் உதவுகின்றன. ஆசன விதிமுறைகளை பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். யோகாசனத்தில் காலம், எந்த நேரத்தில் நாம் யோகாசனம் செய்யலாம்? அதிகாலை வெறும் வயிற்றில், மாலை நேரங்களில் உணவு உண்ட பின் 4 மணி நேரம் கழித்து ஆசனங்களை செய்யலாம். யோகாசனம் செய்வதற்கு வேண்டிய இடம்: சுத்தமான அமைதியான இடம், திறந்த வெளி மற்றும் நல்ல காற்றோட்டமான இடமாக இருத்தல் நல்லது. ஏதாவது ஒரு விரிப்பின் மேல் அமர்ந்து செய்ய வேண்டும். யோகாசனம் செய்வதற்கு ஏற்ற ஆடைகள்: தளர்வான ஆடைகள் வசதியாக இருக்க வேண்டும். யோகாசனம் செய்வதற்கு வேண்டிய வயது வரம்பு ஏதாவது இருக்கிறதா? ஆம், இருக்கின்றது. 8 வயதிலிருந்து 80 வயதிற்கு மேற்பட்டவர்களும் ஆசனங்கள் செய்யலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டும். யோகாசனத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டியது: கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் கடினமான ஆசனங்களை தவிர்க்க வேண்டும். மாதவிடாய் காலங்களில் 3 தினங்கள் ஆசனங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இதய நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டியது: சர்வாங்காசனம், ஹாலாசனம், சிரசாசனம் போன்ற அழுத்தம் உள்ள ஆசனங்களை இதய பலவீனம் மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் செய்யக்கூடாது. யோகாசனத்தில் எப்படிப்பட்ட உணவு முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும்? உணவு சத்துள்ளதாகவும் சாத்வீக உணவாகவும் இருக்க வேண்டும். அதுமாரி யோகாசனம் செய்யும்போது உணவு சாப்பிட்ட 4 மணி நேரம் கழித்த பிறகு செய்யணும். நீர், காப்பி, தேநீர் அந்த மாதிரி குடிச்சிருந்தால் 1/2 மணி நேரம் கழித்து செய்ய வேண்டும். யோகாசனம் செய்வதற்கான மூச்சு காற்று பற்றிய விதிமுறைகள்: யோகா ஆசனங்களில் முன்னோக்கி குனியும் போது மூச்சுக்காற்றை வெளியேற்றியும் பின்னோக்கி வளையும் போது மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்தும் செய்ய வேண்டும். எந்த ஆசனத்தை செய்யும் போதும் மூக்கின் வழியாக மட்டும் மூச்சை இழுத்து விட வேண்டும். ஆசன விதிமுறைகளில் உள்ள பார்வை மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட விதிகள்: ஆரம்ப காலத்தில் ஆசனங்களை கற்றுக்கொள்ளும் போது கண்களை திறந்து வைத்து கொண்டு செய்யலாம். பிறகு மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடி செய்ய வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி செய்வதால்
ஆசனங்களில் பயன் முழுமையாக கிட்டும். யோகாசனம் செய்வதற்கு உடலை எப்படி தயார்படுத்துதல் வேண்டும்? ஆசனங்கள் செய்யும் முன்பு உடலை தயார் நிலை கொண்டு வர சூரிய நமஸ்காரம், அதாவது சூரிய வணக்கம் மற்றும் எளிய முறை கைப்பயிற்சி, கால் பயிற்சிகளை செய்யலாம். யோகாசனத்தில் உள்ள சிறப்பு வழிமுறைகள்? சில ஆசனங்கள் ஒரு பக்கம் மட்டும் செய்யாமல் 2 பக்கமும் செய்தல் வேண்டும். புதிதாக யோகாசனம் செய்பவர்களுக்கு தசைகளிலும் மூட்டுகளிலும் வலி இருக்கும். விடாமல் செய்து வரும்போது வலி தானாக குறைந்துவிடும். யோகாசனத்தில் மாற்று ஆசனம் அவசியமா? ஆம், யோகாசனத்தில் எந்த ஒரு ஆசனத்தை செய்தாலும் அதற்கான மாற்று ஆசனத்தை செய்தல் மிகவும் அவசியம். ஒரு ஆசனம் செய்யும்போது ஒரு பக்கம் அந்த பகுதிக்கு அதிகமாக பாயும் இரத்த, வெப்ப, காற்றோட்டம் அந்த ஆசனத்திற்கான மாற்று ஆசனத்தை செய்யும்போது சமன் ஆகின்றது. இடது கையில் செய்தால் வலது கைக்கும் செய்ய வேண்டும். இடது காலுக்கு செய்தால் அதே ஆசனத்தை வலது காலுக்கும் செய்ய வேண்டும். யோகாசனம் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆசனங்களையும் எத்தனை முறை செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஆசனங்களும் 2 அல்லது 3 முறை செய்வதால் பலன்கள் அதிகரிக்கின்றன. சூரிய வணக்கம் எப்பொழுது செய்வது? சூரிய வணக்கம் அல்லது சூரிய நமஸ்காரம் எப்பொழுது செய்ய வேண்டும்? காலை மாலை பொழுதுகளில் செய்யலாம். சூரிய வணக்கம் பற்றிய விளக்கம்? சூரிய வணக்கம் என்பது யோகாசனமும் பிராணாயாமமும் இணைந்ததுதான் சூரிய வணக்கம். ஆசன பயிற்சிகளுக்கு முன்பு செய்யும்போது உடலில் தளர்வும் இறுக்கமும் விரைப்பும் நீங்கி உடலை தயார் நிலைக்கு கொண்டு வருகிறது. 12 ஆசன நிலைகள் கொண்ட ஒரு சுழற்சியாகும். 3 முதல் 12 முறை வரை செய்யலாம். சூரிய நமஸ்காரம் அல்லது சூரிய வணக்கத்தின் 12 நிலைகள்? பிரணாமாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பாத ஹஸ்தாசனம், அஸ்வ சஞ்சாலானாசனம், துவிபாத அஸ்வ சஞ்சாலானாசனம், அஷ்டாங்க நமஸ்காரம், புஜங்காசனம், அதமுக்த சாவாசனம், அஸ்வ சஞ்சாலானாசனம், பாத ஹஸ்தாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பிரணாமாசனம் என்று 12 நிலைகள் உள்ளன. சூரிய வணக்கம் அல்லது சூரிய நமஸ்காரின் பயன்கள்? சூரிய வணக்கம் ஒரு முழுமையான பயிற்சி. இதனால் உடலில் எல்லா பாகங்களும் வலுவானதாகவும் நோயற்றதாகவும் ஆகின்றன. மனதில் அமைதியும் வலிமையும் ஒளியும் பெறுகின்றன. உடல் முழுமைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கிறது. நீரிழிவு நோய்க்கும் பயன் உள்ளது. கை, கால், தொடை, புஜங்கள், தோள்பட்டை ஆகிய பாகங்களில் சதைகள் வலுவடைந்து அழகாகின்றன. உடல் முழுமைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில்